7 ஆண்டுகளுக்கான திரைப்பட விருதுகளை அறிவித்துள்ளது தமிழக அரசு. சூர்யா, தனுஷ், கார்த்தி, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் உள்ளிட்டோருக்கு விருதுகளை வழங்குகிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். 2016 முதல் 2022 ஆண்டுகளுக்கான தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பிப்ரவரி 13ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறவிருக்கும் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விருதுகளை வழங்குகிறார். சிறந்த திரைப்படங்களுக்கு முதல் பரிசாக 2 லட்சமும், இரண்டாம் பரிசாக 1 லட்சமும், மூன்றாம் பரிசாக 75,000, சிறப்பு பரிசாக 75,000, பெண்களை பற்றி உயர்வாக சித்தரிக்கும் படத்திற்கு சிறப்பு பரிசாக 1,25,000 வழங்கப்படும். சிறந்த நடிகர் நடிகையர், சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு தலா 1 பவுன் தங்கப்பதக்கம், நினைவு பரிசு, சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அதன்படி 2016ஆம் ஆண்டின் சிறந்த படமாக மாநகரமும், சிறந்த நடிகராக புரியாத புதிர் படத்திற்காக விஜய் சேதுபதியும், சிறந்த நடிகையாக பாம்பு சட்டை படத்திற்காக கீர்த்தி சுரேஷும், சிறந்த இசையமைப்பாளராக புரியாத புதிர் படத்திற்காக CS ஷாமும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். 2017ஆம் ஆண்டின் சிறந்த படமாக அறமும், சிறந்த நடிகராக தீரன் அதிகாரம் 1 படத்திற்காக கார்த்தியும், சிறந்த நடிகையாக அறம் படத்திற்காக நயன்தாராவும், சிறந்த இசையமைப்பாளராக கவன் படத்திற்காக ஹிப்ஹாப் தமிழாவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். 2018ஆம் ஆண்டின் சிறந்த படமாக பரியேறும் பெருமாளும், சிறந்த நடிகராக வடசென்னை படத்திற்காக தனுஷும், சிறந்த நடிகையாக செக்க சிவந்த வானம் படத்திற்காக ஜோதிகாவும், சிறந்த இசையமைப்பாளராக வடசென்னை படத்திற்காக சந்தோஷ் நாராயணனும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். 2019ஆம் ஆண்டின் சிறந்த படமாக அசுரனும், சிறந்த நடிகராக ஒத்த செருப்பு படத்திற்காக பார்த்திபனும், சிறந்த நடிகையாக அசுரன் படத்திற்காக மஞ்சு வாரியரும், சிறந்த இசையமைப்பாளராக மகாமுனி படத்திற்காக தமனும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். 2020ஆம் ஆண்டின் சிறந்த படமாக கூழாங்கல்லும், சிறந்த நடிகராக சூரரை போற்று படத்திற்காக சூர்யாவும், சிறந்த நடிகையாக சூரரை போற்று படத்திற்காக அபர்ணா பாலமுரளியும், சிறந்த இசையமைப்பாளராக சூரரை போற்று படத்திற்காக GV பிரகாஷ் குமாரும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். 2021ஆம் ஆண்டின் சிறந்த படமாக ஜெய்பீமும், சிறந்த நடிகராக சார்பட்டா பரம்பரை படத்திற்காக ஆர்யாவும், சிறந்த நடிகையாக ஜெய்பீம் படத்திற்காக லிஜோமோல் ஜோஸும், சிறந்த இசையமைப்பாளராக ஜெய்பீம் படத்திற்காக ஷான் ரோல்டனும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். 2022ஆம் ஆண்டின் சிறந்த படமாக கார்கியும், சிறந்த நடிகராக டானாகாரன் படத்திற்காக விக்ரம் பிரபுவும், சிறந்த நடிகையாக கார்கி படத்திற்காக சாய் பல்லவியும், சிறந்த இசையமைப்பாளராக பொன்னியின் செல்வன் படத்திற்காக AR ரஹ்மானும் அறிவிக்கப்பட்டுள்ளனர்.